ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். தமிழும் சரஸ்வதியும் இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஆதி சந்திரகலாட்ட சொல்றாரு, நான் இந்த ஜெயில் தண்டனையில இருந்து எப்ப ரிலீஸ் ஆவேன்னு எனக்கு தெரியல மம்மி அப்படின்னு சொல்றாரு. ஆனா நான் வெளியில வரப்ப அந்த கோத குடும்பம் சின்ன பின்னம் ஆயிருக்கணுமா அப்படின்னு சொல்றாரு. வசு கார்த்திக் மட்டும் தான் சந்தோஷமா இருக்கணும், மத்த யாருமே சந்தோஷமா இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. சந்திரகலா சொல்றாங்க, என்னோட கண்ணு முன்னாடியே உன்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனாங்க, என்னால எதுவும் பண்ண முடியாம நான் நின்றுட்டு இருந்தேன், இந்த நாளை என்னால மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா அவங்க யாருமே நிம்மதியா இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க சந்திரகலா. அடுத்ததா தமிழ் வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்சு இப்போ மாப்பிள்ளையும் பொண்ணும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. கோத சொல்றாங்க, நம்ம கூட இருக்கிறவங்க எப்ப எப்படி மாறுவாங்கன்னே எனக்கு புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. படிச்சு சொந்தமா ஒரு கம்பெனி வச்சிருக்கிறவன் இந்த மாதிரி ஆள் கடத்துற அளவுக்கு போவான்னு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. வசு இப்போ எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்கறாங்க. என்னோட அண்ணன் இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. கோதையுமே சொல்றாங்க, மாப்பிள்ளை எங்களை மன்னிச்சிருங்க, உங்களை பத்தி புரிஞ்சுக்காம நாங்க தப்பா பேசிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அர்ஜுன் சொல்றாரு, அப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உங்க கம்பெனி எம்ப்ளாயி மாதிரி தான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களே தவிர உங்க குடும்பத்தால ஒரு ஆளா நினைக்கலையா அப்படின்னு கேக்குறாரு. கோதை சொல்றாங்க, அப்படிலாம் இல்ல மாப்பிள்ளை, நீங்க இந்த வீட்டு மருமகை அப்படின்னு சொல்றாங்க. குடும்பத்து ஆள்கள் கிட்ட யாராவது சாரி கேட்பாங்களா அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா நான் தேங்க்ஸ் சொல்லணும்னா அது தமிழ் சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு அர்ஜுன் சொல்றாரு. அவர் மட்டும் கரெக்ட் டைமுக்கு வரலன்னா என்னோட வாழ்க்கையில என்ன நடந்திருக்கும்னு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்றாரு. ராகினியும் இப்போ தமிழுக்கு நன்றி சொல்றாங்க. உண்மையிலே ரொம்ப தேங்க்ஸ் அண்ணே, என்னோட வாழ்க்கையை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன், ஆனா நீ தான் என்னோட வாழ்க்கையை காப்பாத்தி கொடுத்துட்ட அப்படின்னு சொல்றாங்க. சரஸ்வதி சொல்றாங்க, ராகினிட்ட இப்பதானே உன் புருஷன் குடும்பத்தாள்கிட்ட சாரி சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதே மாதிரி தேங்க்ஸும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா சரஸ்வதி கடவுளுக்கு தீபாராதனை காமிச்சிட்டு அதை அர்ஜுனுக்கு தொட்டு கும்புறதுக்காக கொண்டு வராங்க. அர்ஜுன் தொட்டு கும்பிடும் போது அந்த டைம்ல கரெக்டா அந்த சூடம் அணைஞ்சிருது. உடனே அர்ஜுன் சொல்றாரு, ஐயோ நான் கெட்டவேலாம் இல்லைங்க, என் உடம்புக்குள்ள பேயெல்லாம் இல்ல, மேல பாருங்க ஃபேன் ஓடிட்டு இருக்கு, அதனாலதான் அணைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா ராகினி கையில பால் எடுத்துட்டு அர்ஜுன் இருக்கிற ரூமுக்கு வராங்க. ராகினி சொல்றாங்க, நம்ம ரெண்டு பேரும் ஏதோ சினிமாக்குள்ள போயிட்டு வந்த மாதிரி இருக்கு, பரபரப்பா நடந்துச்சு நம்ம கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அர்ஜுன் சொல்றாரு, உண்மையில எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம கல்யாணம் முடிஞ்சதை நினைச்சா, ஆனா ஆதி நினைச்சாதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உன் மேல இருக்கிற லவ்ல அவர் இவ்வளவு ஒஸ்டா நடந்துப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றாரு அர்ஜுன். இந்த நல்ல நேரத்துல எதுக்கு அவரை பத்தி தேவையில்லாம பேசுறீங்க அப்படின்னு ராகினி கோபப்படுறாங்க. ஒரு காலத்துல எனக்கு ஆதி மேல கிரஷ் இருந்துச்சுன்னு நினைச்சாலே எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இனிமேல் தயவு செஞ்சு ஆதி பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்ததா கோதை இப்போ சரஸ்வதி வசு ரெண்டு பேரையும் கூப்பிட்டு பேசுறாங்க. உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல சின்னதா பிரச்சனை இருந்துச்சுன்னு எனக்கு தெரியும், இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேக்குறாங்க. நமச்சி சொல்றாரு, என்ன மறுபடியும் சண்டை வந்துருச்சா உங்க ரெண்டு பேருக்கும் அப்படின்னு கேக்குறாரு. தமிழ் அப்பா கேக்குறாரு, அப்ப ஏற்கனவே உங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்களா அப்படின்னு கேக்குறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.